வணக்கம் நண்பர்களே. நம்முடைய வள்ளல் பெருமானை பற்றி ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல வேண்டுமென்றால் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம சன்மார்க்கத்தில் இருக்கிறவங்களே சன்மார்க்கிகளே வள்ளல் பெருமானை ஒரு சாமியார் மாதிரியும் அல்லது ஒரு சன்னியாசி மாதிரியும் அல்லது இந்த பாரதிதாசன் இந்த மாதிரி கவிதை எழுத வந்தவர் மாதிரியும் ஒரு கவிஞர் மாதிரியும் நினச்சிட்டு இருக்கிறாங்க. அருட்பெருஞ்சோதி வேறு, ராமலிங்க சுவாமி வேறு, இவர் ஒரு சன்னியாசி, இவர் ஒரு குரு மாதிரி அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. நம்ம சன்மார்க்கிகளே அப்படி நினச்சிட்டு இருக்கிறது ஒரு பெரிய துரதிர்ஷ்டம். உண்மையிலே அந்த அருட்ஜோதி ஆண்டவர் தான் ராமலிங்க சுவாமி என்ற வடிவிலே வள்ளல் ராமலிங்கர் என்ற வடிவிலே வந்தது. அருட்ஜோதி ஆனேன் என்று அறையப்பா முரசு, அருளாட்சி அடைந்தேன் என்று அறையப்பா முரசு, மருட்சார்பு தீர்ந்தேன் என்று அறையப்பா முரசு, மரணம் தவிர்த்தேன் என்று அறையப்பா முரசு என்று சொல்றார். அருட்ஜோதி ஆனேன் என்று அறையப்பா முரசு. இப்போ அவரே அருட்ஜோதி ஆயிருக்கேன்னு சொல்றாரு. அப்போ அருட்ஜோதி அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் வேறு இல்லை, இவர் வேறு இல்லை. அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் தான் சிதம்பரம் ராமலிங்கம் என்ற உருவிலே வந்து நம்மளுக்கு எழுதாமறைகளை எல்லாம் எழுதி வைத்து கடவுளுக்கே அந்த இறைவனுக்கே தெரிந்த ரகசியங்களை எல்லாம் அகவல் மூலமாக நமக்கு கொடுத்திருக்கிறார். இது வந்து இன்னும் நம்ம சன்மார்க்கிகளுக்கு தெரிய வேணும். நிறைய பேர்த்துக்கு அந்த மாதிரி தெரியறதில்லை. ஏதோ ஒரு சன்னியாசி மாதிரி தான் நினச்சிட்டு இருக்காங்க. அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் வேறு இல்லை, ராமலிங்க சாமி வள்ளல் பெருமான் வேறு இல்லை, ரெண்டும் ஒருவர் தான். அது மட்டுமல்ல, இந்த அருட்பெருஞ்சோதி மகாமந்திரத்தை வந்து நம்முடைய சன்மார்க்கத்தில் இருக்கிறவங்களே சில பேர் தவறாக உச்சரிச்சிட்டு இருக்கிறாங்க. அதாவது அருட்பெரும் ஜோதி சொல்லும்போது கொஞ்சம் ஸ்பீடாக சொல்லும்போது அருட்பெரும் ஜோதி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி சொல்லக்கூடாது. இஞ்சு வரணும். அருட்பெருஞ்சோதி அப்படி சொல்லணும். அதே மாதிரி தனிப்பெரும் கருணை அல்ல, இங்கு சவுண்டு வரணும். தனிப்பெருங்கருணை, அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அப்படிங்கிறத சொல்லணும். இதை நீங்கள் மற்றவங்களுக்கும் சொல்லி கொடுங்க. அந்த மாதிரி தவறாக உச்சரிக்கக்கூடாது. அப்படி தவறாக உச்சரித்தா எந்த பலனும் கிடையாது. அதனால தான் இந்த மகாமந்திரத்தில் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்கும். உச்சரிக்கும் போது அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணைங்கிறத சொல்லணும். இதை மற்றவர்களுக்கு சொல்லுங்கள். எல்லா நம்முடைய சன்மார்க்கிகளுக்கும் மற்ற மக்களுக்கும் இதை எடுத்து சொல்லுங்கள். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க.